அம்மாவுக்குமே வந்துட்டு ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா துடிக்குது. இதை தொட்டு பார்த்தா தெரியும். சாப்பாடு எடுத்தா சாப்பிடணும். மடிக்கணும். புயலண்டா பூலண்டா கத்தும் காமண்டா கரையத்தான். அதான் சீனாக்கான ஏதோ எல்லாம் அம்மாவுக்காக கண்டுபிடிக்கிறேன். ரெண்டு வாழையில இருந்தா நம்ம செய்ய நம்ப வேண்டியான அம்மு கொண்டு நல்லா இல்லையே. என்ன மாதிரி அம்மா வந்துட்டு அப்படியே நான் லண்டன்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டை சரியா மிஸ் பண்றேன். இங்க பாருங்க நல்லா தான் கிடக்கு. என்ன ரோல் கேக் மாதிரி கிடக்கல நம்ம பாக்கணும். இங்க பாருங்க ரோல் கேக். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன். நீங்க ஓகே. இன்று தினம் நாங்கள் எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பழமை போல வந்து எங்களுடைய வீட்டு வாய்க்காலுக்கு பக்கத்தே இருக்கோம். நம்ம அம்மா வந்து என்னைய பார்த்துட்டு இருக்கா. நான் அம்மா என்ன சொன்னா அம்மா ஒவ்வொரு வந்து கதை பாவாமா நான் கதை கேட்க வந்துட்டு நீங்க கதை கூடாது, நீங்க கதை கேட்க நான் கதைக்க மாட்டேன்னு. அப்ப அம்மா இந்த வாயை தான் பார்த்துட்டு இருக்கா. நான் இப்ப கதை நீ படம் தான் கதைப்ப மாட்டேன். சரி. அப்போ இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்கள்ட வீட்டுக்கு வெளியில வந்து இருக்கோம். வந்து சட்டிகள் இது எல்லாத்தையும் பார்க்க யோசிப்பீங்க. ஏதோ வந்து சமையல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லி சமையல்லாம் செய்ய போறோம். என்ன உண்மைக்கு வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு சமையல் காணொலி தான் வந்து நாங்கள் பதிவு செஞ்சு கொண்டிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவில் வந்துட்டு எங்களால் யாராச்சும் பயனடையணும், அதாவது சும்மா நார்மலாக செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி உண்மைக்குமே வந்துட்டு கண்டிப்பாக எத்தனையோ பேர் வந்து செஞ்சு பார்க்குறீங்க. நாங்கள் செய்கிற சமையல் எல்லாத்தையும் இதையுமே வந்துட்டு செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இன்றைக்குமே வந்து ஒரு வித்தியாசமான சமையல்லாம் செய்ய போகிறோம். என்ன வழியில் அடுப்பில் அம்மாவுக்குமே வந்துட்டு ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இதை தொட்டு பார்த்தா தெரியும். அம்மாவுக்கு கூட துடிக்கிற மாதிரி கிடக்கு. என்ன என்ன 85 வீதம் நிற்கிறான். ஓ இன்னும் 15 வீதம்னா சரி. அதுதானே. இப்போ நாங்கள் வந்துட்டு அடுப்பில் மூட்டிட்டு ஒரு சமையல் இல்லாமல் செய்யப்படுறோம். அதுதான் நீங்களுமே பார்க்க போறீங்க. தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ அம்மா என்ன சமையல் செய்ய போறீங்க? என்ன என்னன்னு சொல்லுங்க. உருளைக்கிழங்கு மாவு. உருளைக்கிழங்கு மாவையும் பஜ்ஜி, அதாவது கோதுமை மாவும் உருளைக்கிழங்கும் பஜ்ஜி தான் வித்தியாசமான ஒரு சமையல். உண்மைக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த கிட்ட கொண்டு பாருங்க. தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இருக்கும். கொஞ்சம் வாங்க இங்க பாருங்க. உருளைக்கிழங்கு, மற்றது வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 2, உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுக்கிறாரு. அவிச்சு வஞ்சால வந்து கருவேப்பில்லை. அம்மா சொன்ன பெரிய மாட்டை போல 2 பச்சை மிளகாய் வாங்கின்னு வரேன். நான் 2 போய் பண்ணிருந்தேன். அதுதான். அப்ப 2 பச்சை மிளகாய். இஞ்சால பார்த்தா தெரியும் எண்ணெய் இருக்குது. இஞ்சால தூள் உப்பு. இந்த தூள் உப்பை பாருங்க சீனியை விட வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உப்பா கிடக்கு. இப்ப இதான கல்லுப்பு கட்டாலும் கல்லுப்புக்குள்ள மேலால பார்த்த கல்லுப்பு காணியில பார்த்தா தூள் உப்பு. என்ன அப்படித்தாங்க சொன்னீங்க. இதே சொன்னீங்க. சரி இப்போ ஓட்டு போனீங்க செய்ய போறீங்க. ஓகே. இப்போ நாங்கள் எப்படி செய்ய பார்ப்பேன். நம்ம என்ன செய்ய போறீங்க? அடுப்பு மூட்டுவோமே. அம்மா சரியா தூக்க கூடமா கிடக்கு. ஒரு தூக்கம் இல்ல சாப்பிட்டவா இல்ல. அப்படி டீ கவுண்ட் கொடுத்தா சரியா இருக்கும். அப்ப படுத்தவாக்கு கொஞ்சம் முறங்கோணுமா, முறங்கோ வேணுமா. உப்பு உப்பு கொஞ்சம் போடணும். இப்ப நான் இந்தியால உப்பு போட்டு இதுக்க போட்டு அழிஞ்சிருக்காங்க. சுடுதண்ணி இப்போ தோணுங்களோ? சுடுதண்ணி எப்போ நடத்த லைட்டான சூடு. உண்மை வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்திருந்து நாங்கள் இருக்க வந்து ஒரு சத்தமே என்ன ஒரு அமைதியா இருக்கிறது. கொஞ்சம் கதை கட்டு நீங்க பாருங்க. நான் இதை செய்கிறத கொஞ்சம் பாருங்க. நல்ல ஒரு அமைதியா கிடந்தது. நாங்கள் வீடியோ தொடக்க கோயில்ல இருந்து அணில இருந்து காத்துல இருந்து எல்லாம் சேர்ந்து கத்துது. புயலண்டா பூலண்டா கத்தும் காகமண்டா கரையத்தான் செய்யும். அதுவும் சும்மா ஒரு நாங்கள் இப்ப தண்ணிய கொண்ட ஊத்த போனாலே எவ்வளவு காகம் வருது. அம்மா கண்டுபிடிப்பா பாத்தீங்க. இப்படி ஒரு திறமை கண்டுபிடிக்க மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் கரண்டிலால உழைக்கலாம். அதான் சீனாக்கான ஏதோ எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் அது உழைப்பேன். நான் இது இந்த மாவை நல்ல வடிவா மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு, உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்ப சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்து விடணும். தண்ணி விட்டு நல்ல சப்பாத்தி பருவத்துல குழைக்கும். மஞ்சள் போட்டு நீங்க எல்லாம் போட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு சுடுதண்ணி கையில வச்சு மஞ்சள் போட்ட நான், உப்பு போட்ட நான், லைட்டா முறமுறன்னு வர்ற கருவேப்பமில வாசத்துக்கு போட்ட நான். இதை இப்படியே சப்பாத்தி மாதிரி குழைச்செடுப்போம். சரி ஓகே. இதை நாங்கள் நல்லபடியாக குழைச்சி எடுக்கணும்.
இப்போ இங்கால பார்த்தா தெரியும் அம்மம்மாமே வந்து அடுப்பு மூட்டணும். அடுப்பை நாங்கள் மூட்டி போட்டு பார்ப்போம் என்னம்மா. ஓகே, நாங்கள் உருளைக்கிழங்குமே வந்து நல்லபடியா மசிக்கணும் என்னம்மா. இது நான் அவிச்சு வச்சோடியா நல்லா இங்க பாரு. அப்ப அந்த இது எங்கள்கிட்ட அந்த மசிச்சு விடுறது இல்ல. அப்ப இத மாவை வந்துட்டு நல்லபடியா குழைச்சி எடுத்துக்கிட்டவா. இங்க பாருங்க, மாவை வந்துட்டு நல்ல சொப்டா வந்துட்டு அம்மா குழைச்சி எடுத்துட்டு அஞ்சு பாருங்க நல்ல சொப்டா வந்துட்டு மாவெல்லாம் குழைச்சி எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்குமே வந்து நல்லபடியா மசிச்சு போட்டு என்ன செய்யணும். மசிச்சு வெங்காயம் உண்டு, ஒரு வெங்காயம் தான் எடுத்து வச்சுக்கேன், 2 உருளைக்கிழங்கு எடுத்தேன் நான். அப்ப நீ செந்துவ காட்டுற அஞ்சால இது சாப்பிட வந்து நிக்கிறான். எங்க என்ன சாப்பிட வந்து நீங்கள் என்ன பேருமா இதுக்கு? இதுக்கு உருளைக்கிழங்கு அப்ப செந்து அங்க வந்துட்டு வாசம் இழுத்துச்சு. அதான் 2 வாழையில வெட்டி அம்மா கூட தானே கொட்டல என்ன பாத்தீங்களா. அப்படி வந்து செஞ்சு இப்ப இதுக்கு அப்புறம் 2 பச்சை மிளகா குட்டி குட்டியா வெட்டி போட்டு அடக்கிட்டாரு குட்டியா வெட்டுவோம். நல்ல இதா வருது. இப்படி வெட்ட தெரியும். நல்ல குட்டியா வெட்ட போறேன் சொல்லி போட்டேன். எனக்கு தெரியும், நான் கடையில வேலை செஞ்சேன். அதான் சாப்பாடு கடையில நீங்க கேட்கணும் பார்க்க இந்த இப்ப மட்டும் என்ன செய்யறது சொட்டு மஞ்சள் தூள், சொட்டு மிளகாத்தூள், ஒரு சொட்டு மிளகு மிளகுத்தூள், கொஞ்சம் என்ன அதோட பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கிறேன். சரியோ, இது அங்கால வையுங்கோ, தேவைப்படாது. இதையும் நல்ல வடிவா பிணைஞ்சு எடுத்துட்டு எல்லாம் சேர்த்து மசிச்சு எடுத்துட்டு இதை தட்டணும். வேண்டாம் காணும் போடுங்க விஷயம் பிள்ளைங்க ஆளாக்கடாக்கம்மா. நீங்க ஒன்றும் இங்க பாருங்க, இப்படி பக்கம் நறுக்கி போடணும். பெய்யும் 2 பிள்ளைங்க வந்து வாங்க. உப்பு பத்தி எல்லாம் செய்தனால உப்பு போட காட்டையில போட்டதான் மணிங்க. இது ரொட்டிக்கெல்லாம் வைக்கிறது அப்படித்தானே? இது ரொட்டிக்கு தான் வைக்க போறோம். மதம் ஒரு முடலா என்னமே வெளியில வைக்கிறோமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அம்மா தேத்தின் வச்சு போட்டு கடிச்சு சாப்பிடு. சரி, எல்லாத்தையும் உருட்டி போட்டு உருட்டேக்க பார்ப்போம். சரி ரைட். இப்போ நாங்கள் வந்துட்டு நல்லபடியாக அதெல்லாம் செஞ்சா இதை வந்து வச்சு ஒன்றா செய்கிறதா நாங்கள் இப்போ அடுப்பு மூட்டணும். மற்ற வந்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம்னு பிறகு பார்ப்போம் என்ன. ஓகே, ஏன் இந்த வாழையில வந்து நீங்கள் வாழையில வெறியில அந்த கதிரையில போய் சொல்ல வாழையில வந்துட்டு எடுத்து கழுவி கொண்டு வந்து என்ன விளக்கம்னு சொல்லுங்க பார்ப்போம். அதான் 2 வாழையில இருந்தால் நம்ம நம்ப வேண்டியான அம்மு கொண்டு உணர்ந்து வந்து புரியுது. கீழே ஒன்று தெரியுது, இங்கே இன்னொன்று மாமிக்கு ஏன் வந்து இது ஒன்று உண்மை வாசம் வந்து நடக்கு பாப்போம். அதான் நீ சொன்ன நெச்சுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போலாம் வந்தா வாழையில பட்டி கொண்டு வரும் வீட்டை. சரி, உண்மைக்கு வந்துட்டு செந்து வந்தோன்னு இப்ப என்னன்னா நீங்க என்ன சாப்பாடு செய்யறீங்கட்டா? அப்படி வந்த நீ இது இந்த வாழையிலே வினிசுவா கூட்டிட்டு சரியா வேற கொண்டு வர இது சாப்பிட்டுக்காரு என்ன பாக்க தெரியும். வாழையில தந்து விடுறேன். சரி, நான் தான் கொடுத்து விட்டு நான் விரைக்க வந்துட்டு எப்படி கண்ணு கொண்டு வந்து தான் நாங்கள் இதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிரியாணி இருக்குன்னு சொல்றோம். சரியே, சரி. இப்போ நாங்கள் அங்கெல்லாம் வந்துட்டு அம்மா எல்லாம் செஞ்சு இருக்கோம். அதையும் பாப்பா நீங்க போயிட்டு வாங்கண்ணே. வாங்க வா. அம்மா எங்க போறீங்க? என்ன பிரியாணி சாப்பாடு இங்க வாழையிலையும் பட்டி கொடுத்து கூடாங்க. அம்மா அங்க கொடுத்து கூடாது, கொடுத்து விடு போட்டு பிரியாணி கொடுத்து விடு. நாங்க உங்களுக்கு இது இல்ல மிதிவடி மிதிவடி கொடுத்து விடுறோம் சேர்ந்துட்டு. சரி, நீ கொடுத்து விட நாங்கள உனக்கு பிரியாணி தந்து விடுறோம். இது மிதிவடி சாப்பிட மாட்டீங்களே? நல்லா இல்லையே, நல்லா இல்லையே. நீ போ, இப்ப கணக்க காய்ச்சி நீங்க அவன் பீயோட போ. சரியா அம்மா சத்தம் போடப்படாதம்மா நீங்க. ஓகே, இங்கால பார்த்தா தெரியும் அம்மா அம்மாவோட நக்கலா காய்ச்சி இங்கால பார்த்தா தெரியும் ரொட்டி உருட்டுறேன். இதுக்கு எங்களுக்கு எல்லாம் இதுகள் செய்யறதுக்கு எல்லாம் இப்படி நல்ல நல்ல சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாம் நல்ல மாதிரி இருக்கணும் எல்லாம். இல்லன்னா கஷ்டம் கொஞ்சம். இது கழுவினீங்களா அது மேல உருட்டு கட்டு? இல்ல கணக்கம்மா நீதான் எல்லாம் கழுவி வைக்கிறாடா. ஆமாமா ஆமாம்மா ஆமா, ஆளுக்கு இங்க இங்க கேமரா பார்த்து ஒரு ஆள் சொன்னது ஐ லவ் யூன்னு சொல்லட்டாம் உங்களை ஒரு அக்கான சொல்லிவிடணும் பாமனே.
சத்தமா சொல்லணே ஒருக்கா சொல்லிவிடேன் பாமனை ஒருக்கா சொன்னவானே இந்த வாக்கில் எல்லாம் கண்டபடி விடாதீங்க வாயில அவன் சொல்றான் அம்மா அண்ணே இப்ப ஐ லவ் யூ நட்டம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சா பார்க்க சொல்லு கதையை கேட்க இங்க இங்க வேற ஒருக்காண்ணே இங்க வேற நேம் ஒருக்கா சொல்லுங்க ஒருக்கா பார்த்து அந்த அக்காவுக்கு மட்டும் தனியே சொல்லுவோங்க வந்தாங்க சொல்லி விடுங்க ஐ லவ் யூன்னு சொல்லி விடுங்க ஒருக்கா சொல்லுங்க இன்னைக்கு ஐ லவ் யூ சரி அக்காவா நான் லண்டன்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட சரியா மிஸ் பண்றேன். அம்மா 2-3 நாளாக கேட்டு பிடிச்சிட்டு அவ நான் சரியா மிஸ் பண்றேன். நான் 2 கிழமையா போட்டு அவ கேட்க நான் எடுக்க அவ எடுக்கிறதுல அது ஒரே எனக்கு கவலை. நான் அதை மிஸ் பண்றேன்னு சரி இங்க பாருங்க நல்ல வடிவா வந்துட்டு அம்மா எல்லாம் உருட்டிட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இது கணக்கு சரியோ. இதுல வந்து பாத்தீங்க அம்மா எல்லா வேலை பாக்குறான்றது எனக்கு விளாங்க. இப்ப சேவையில் மடுப்பு அப்ப முட்டை உந்துல பெருசாகணும் அம்மா முட்டையில அவிச்சு வச்சு அதை வச்சு விடலாம் நூக்குள்ள எனக்கு பேசலாம். இது புள்ளியலே சத்தம் போடக்கூடாது. அம்மாக்கு கரைச்சல் வைக்கக்கூடாது. வித்தியாசமா செய்யறாங்க. சாப்பாடு எடுத்தா சாப்பிடணும். மடிக்கணும் வேணும் அதுவும் சொல்ல மாட்டேன். அப்ப அதெல்லாம் எனக்கு என்ன தெரியும். வித்தியாசமா சமையல்காரியாக கிளம்புமா இதெல்லாம் உள்ளுக்கெல்லாம் நல்ல வடிவா பொரிஞ்சு விரைக்க இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க அடுத்த கட்டது ஒன்று கிளம்பிட்டுது. கிளம்பிட்டான் ஐயா கிளம்பிட்டான் ஐயா கிளம்பிட்டான். ஒரு ரொட்டிக்கே காணாது போல 2 தான் பெரும். அங்க பக்கத்து வீட்டுக்காரரை போய் கேட்போம் 2 தான் பெரும் போல 2 உருளைக்கிழங்கு என்ன விரலுக்கு தனியா வீக்கம். சரியே எங்க பாப்போம். இல்ல இது என்ன செய்யணும் சொன்னா நான் அப்படியே காட்டிக்கொண்டே இருக்கிறீங்க அமர்த்துறது. அதை நான் செய்துட்டு காட்டுறேன். இது என்ன செய்யணும் சொல்லுங்க. எல்லாடம் பூசிட்டு இனிமேல் இது என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியே சுத்த போறேன். ரைட் ரைட் விளங்குதா. அதுக்கு தாண்டா என்ன விடனடா இது கேப்பேன் பூச விட. சரி பூசிட்டு சுத்துவோமா சுத்துங்க. அம்மா இப்ப என்ன கேக்குறான்டா அம்மா அம்மா நல்லா இருக்கனே எனக்கு பிடிக்குமா இது அவசரப்படுறீங்கள அம்மா பொட்டு போறீங்களா சின்ன சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னேன் நான். மஞ்சே அங்க காட்டாத இத காட்டு. ரைட் இப்படி வந்து 2 துண்டா போட்டு அப்படிங்க போட கணக்கண்டா என்ன இத இப்படி வெட்டி கத்தி 2 துண்டா போட்ட போறாமா முழாங்க காலிப்பு இது அம்மாவுக்கு பொரிச்சு கொடுப்போம். பாத்தீங்களா அம்மானே நல்லா சின்னாங்க 2 காணும். இணைப்பு தான் பிள்ளைப்ப கெடுக்கிறது. நல்லா சின்ன விட்டாங்க இஞ்சி பாருங்க சேட்டி அம்மா இப்படிதான் பட்டி பொறிக்கிறது என்ன அதோட மாவுள் பட்டி பாருங்க என்ன மாதிரி அம்மா வந்துட்டு அப்படியே சின்ன சின்ன வெட்டுறாங்க. இப்படி எல்லாத்தையும் வெட்டி எடுப்போம். ஓகே இப்போ நாங்கள் இதே மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றா வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்து போட்டு பார்ப்போமே நம்ம. ஓகே வெட்டி எடுத்துட்டு பார்ப்போமே. சரி அம்மா இப்போ எல்லாம் செஞ்சு முடிஞ்சுது. இங்கே பாருங்க அம்மா வந்துட்டு சின்ன சின்ன நான் வந்துட்டு வெட்டி எடுத்து வாங்கி சரியா பார்க்க ரோல் கேக் மாதிரி இருக்குன்னு இங்கே உரைப்பு ரோல் கேக் இது உண்மையாச்சு சாப்பிடாத சின்ன பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடும். இங்கே பாருங்க நல்ல வட்டியை வந்துட்டு அம்மா வெட்டி வெட்டி வச்சிருக்காங்க. எனக்கு நல்லா கிடக்கு பார்க்கவே வந்து நல்லா கிடக்கு. இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பொறிக்கணும் என்ன அடுப்பு மூட்டுறோம்னு சொல்லி என்ன மூட்டி முடியல அடுப்பு. இது என்னண்டா என்னம்மா செய்ய அடுத்தது இதையும் பொறிச்சு எடுத்துட்டு இதையும் பொறிச்சு எடுத்துட்டு வர என்ன செய்யணும் பிளேண்டியே மாற்றணுமே வேண்டாம் வேணும். சரி இப்போ நாங்கள் இதை நல்லபடியாக அடுப்பை மூட்டி போட்டு பொறிக்கிறத பார்ப்போமே. சரிம்மா அடுப்பு நல்லபடியாக எரியுதானே. ஓகே நாங்கள் எண்ணெய் விடுவோம் என்ன இது என்ன போத்தலம்மா என்னது காப்போத்து கொடுக்காம இல்லை கடையில் சின்ன கொண்டு கொடுக்கணும் நம்பிட்டு போட்டேன் இந்த கணப்பத்தில். ஓகே இங்கால பார்த்தா நல்ல வடிவாக வந்துட்டு எண்ணெய் கொதிக்குது. அப்படி இங்கால பாருங்க என்ன மாதிரி வந்துட்டு அம்மா எல்லாம் போட்டு வச்சுக்காங்க நல்லா கிடக்கு பார்க்கவே அம்மையா.
மிகவும் நல்லா இருக்கு என்ன நாளைக்கு பெரியம்மா பிறந்த நாள் என்னம்மா அக்கா கேட்டு நம்ம செஞ்சு கொடுக்க போறீங்க அக்கா தானே அதுதான் போடுவோமே பல்வின் வாங்கி கொண்டு வரண்டு வெளிவின் பல்வின் அம்மா வெளிவின் ஒரு கண் தானே என்ன சரியா அதான் காசுக்கு தக்க ஒரு போடுவோமே அம்மா இங்கே பாருங்க அம்மம்மா வந்து முதலே கிடந்ததை பொறிச்சிருக்கா அந்த வடியா பற்றி தானே அதான் என்ன அதிசயமாக கிடக்க நம்ம எனக்கு அதுதான் விடுவோமேங்க அண்டே கனடாக்காக்குன்னு அந்த லண்டனுக்காக்குன்னு சாமானாக என்ன செய்ய தொடங்கல என்ன உண்டும் ஓ அவள் சொல்லேக்கான் செய்யணும் சரியா கொஞ்சம் பாங்க நல்ல வடிவா நல்ல வடிவா வந்துட்டு புரியுது கறி கொண்டு நீங்க சொன்னா கேளுங்கோனே அப்பம்மா சரி என்ன ஓகே நல்ல வடிவா வந்து பொறிஞ்சு வரட்டுமா பாப்போம் இங்கே பாருங்க எல்லாம் பொறிச்சு போச்சு ஒடிக்கணுமே வாழையில போடினமே இங்கே பாருங்க மீன் பொறிக்கல் மேக்கடாக்க என்ன ரோல் வடைன்ற ஞாபகம் வருது பார்க்க ரோல் வடைன்ற ரோல் கேக் எடுத்து வாங்கினப்பு அந்த நல்ல கலர்ல வரும் சரி என்ன இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சு போட்டு பார்ப்போமே நம்ம சாப்பிடக்குள்ள ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு அப்படியே கிட்ட கொண்டு வந்து பார்த்தா தெரியும் இங்கே பாருங்க இப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்க நல்லா தான் கிடக்குன்னு உண்மைக்கு வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமே நம்ம அப்படி இருக்குதுன்னு உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சு மணியாக கிடக்க ஆறுனதா சாப்பிடும் என்னடா அம்மா சாப்பிடாது நீங்கள் உள்ளக்கும் சாப்பிடக்கூடாது உருளைக்கிழங்கு கோதுமம்மா என்ன ஒன்றும் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சாப்பிடலாம் கொஞ்சம் சாப்பிட்டவா அம்மு தான் வீடியோ எடுக்கிறாவன் கொஞ்சம் சாப்பிடலாம் நல்லா இருக்கு நீங்க சாப்பிடுது அம்மா ஆசிட்டு என்னது ரோல் கேக் மாதிரி கிடக்கலாமா பார்க்க நெஞ்சு வேகும் ரோல் கேக் மாதிரி தான் கிடக்கு அப்படி நல்லா இருக்குன்னு உங்களோட அம்மா யாரப்பா எனக்கு தான் கிடக்கு நம்ம அப்படி சொல்லலாம்னு சொன்னா இப்போ நான் மாறி உப்புன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா இல்ல இல்ல உப்பா தான் கிடக்கு அம்மா எனக்கு என்ன அடிப்பான்னு தெரியாது அதான் தண்டை வாய சொல்றா அதான் சரியில்லை சொல்லட்டு மண்டு அந்த காய்ச்சல் சாப்பிடும் மணியாக்கு நீ போய் அந்த கத்தியை கொண்டு போடி உண்டு என்ன பண்ண அம்மா உண்டுன்னு சொல்லி 9 சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நம்மளாக திண்டு அல்வா திண்டு சாப்பிடலாம் ஒரு துண்டு மாவில் அங்கே இவ்வளோ உண்மைக்கு வந்து நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களுமே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி மறக்காம கூடுதலா நான் செய்யற எல்லாரும் எல்லாத்தையுமே செய்து சாப்பிட்டு பாக்குறது கூடுதலான பேர் சொல்றது உண்மைக்குமே நல்லது கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மற்ற சேனல்காரன் பெஸ்ட் டைம் பண்ணுங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பே பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ அம்மு அந்த பிரியாணியை நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போமே சரி ஓகே இதோ முடிச்சு கொள்வோம் பாய்.